ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புதிய பூஜை ரூமும் வாங்கியாச்சு. சாமி படங்கள்லாம் இன்னும் எதுவுமே வைக்கல. வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்வை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பூஜை ரூம் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பூஜை ரூம் புதுசாக வாங்குற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஏதாவது பூஜை ரூம் வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ சாமி படம் வச்சுருக்கோம், அதுக்கு எப்படி தகுந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு. இந்த பூஜை ரூம் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. இதாவது இதோட சைஸ் வந்து 5க்கு 3 அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சைஸில் தான் இது வாங்கியிருக்கேன். இதில் நிறைய வகைகள் இருக்குது. பெருசுலேயும் இருக்குது, சின்னதுலேயும் இருக்குது. இதுக்கும் சின்னதுலேயும் இருக்குது. ஆனால் நான் இந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற சாமி படங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாக சாமி படம் வச்சுட்டு சின்னதாக பூஜை ரூம் வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வைக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம சாமி படத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை ரூம் வாங்குங்க. நான் இப்படி தான் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்னா எனக்கு வந்து 2 அறை, அதாவது மேலே ஒன்று அதுக்கு கீழே ஒன்று, 2 அறை இருக்கிற மாதிரி வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி வாங்கிக்கிறது வந்து நமக்கு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். இன்னொரு பூஜை ரூம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்குது. அந்த குறுக்க அந்த பலகை இருக்குது பார்த்திங்களா, அது எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிறத நம்ம அங்கங்கே ஒரு மாதிரி ஆணி கொடுத்துக்குறாங்க, அதில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், நம்ம படையெல்லாம் போடுறோம்ல, அதுக்காக ஒரு லாக் கொடுத்துக்குறாங்க. அது மாதிரி கீழே நம்ம தேவையான அந்த சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே, சந்தனம், குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு கீழே ஒரு லாக் கொடுத்துக்குறாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லி மாடலில் சொல்லி செய்ய சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சுருந்தாங்க. அதாவது இது வந்து நாங்கள் மரம் கொடுத்து அவங்கள்ட்ட மாடல் சொல்லியிருந்தேன், அதனால் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆணி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த இடையில ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். சாமி படம் வைக்கிறதுக்கு இடிக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லா படமுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. விநாயகர் இருந்தார், அதே மாதிரி முருகர். நான் வந்து பெருமாளை எதிர்பார்த்து போனேன். பெருமாள் அங்கே இல்லை. எல்லாமே வெங்கடாச்சலபதியும் தாயார் இருப்பாங்கன்னு பார்த்துருந்தேன். அதில் இல்லை. நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகர் முருகர் இருந்தார். அதனால நான் விநாயகரே இருக்கட்டும், பொதுவாலாம் விநாயகர் வந்து எல்லாருக்கும் பொது அப்படிங்கிறதுக்காக நான் விநாயகரே சூஸ் பண்ணிட்டேன். இன்னும் இதை விட இன்னும் அழகாகவும் இருந்தார். ஆனால் என்னென்னா நம்ம வாங்குகிற ஒவ்வொரு இதுலேயுமே ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா விநாயகர் நல்லா இருந்தாருன்னா அந்த லாக்கர்லாம் சரியாக இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பூஜை ரூம் வாங்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி வாங்குறதுக்கு. என்கிட்ட உள்ள சாமி படங்களும் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு விக்கிரகங்களும் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். டோரும் நல்லாவே லாக் ஆகுது. இது நம்ம டிசைன் கொடுத்து நானும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது பார்த்து இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் அவங்க நிறையவே வச்சுருக்குறாங்க. மன்னார்குடியில் யாரும் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீ வாங்கலாம். அதாவது இந்த தாமரை குளம் அப்படிம்பாங்களே, அங்கே இருக்குது இந்த கடை. நம்ம மரம் கொடுக்குறதுனால நமக்கு இதோட விலையை நான் சொல்லலை. ஆனால் இது மேக்ஸிமம் வந்து 7,000, 8, 9, 10, 12 இதுக்கு மேலே தான் போகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. என்னோடய பூஜை அறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியாவை ரெடி பண்ணிக்கோங்க. சாமி படங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா சாமி படங்கள் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.